இந்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா கேஷே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் பேங்க் நோட்டா இருக்கட்டும் இல்ல பைசாவா இருக்கட்டும், மீன்ஸ் ரொம்ப மினிமல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து யூஸ் பண்ணாததுக்கு சமமா தான் இருக்கும். அப்ப பர்ச்சேசிங்ல என்னதான்பா பண்ணுவாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அவங்க வந்து டிஜிட்டல் சர்வீஸை தான் டிபெண்ட் பண்றாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால இந்த கண்ட்ரியை வந்து வேர்ல்ட்லயே வந்து ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் கண்ட்ரின்னு கூப்பிடுறாங்க. இந்த கண்ட்ரி எதுன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த கண்ட்ரி வந்து ஸ்வீடன்ங்க. 2010 பாத்தீங்கன்னா 40% கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்த இந்த கண்ட்ரி வந்து டிராமட்டிக்கா ஷிஃப்ட் ஆயிருக்கு டிஜிட்டல் பேமெண்ட்க்கு. அப்ப 2023 பாத்தீங்கன்னா 1%க்கும் குறைஞ்சுதாங்க கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் காட்டியிருக்கு. இந்த மாற்றம் என்ன நினைக்கிறீங்க? ஓவர் தி நைட் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, இது வந்து ஏர்லி 2000லயே ஆரம்பிச்சிருச்சு. கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் மாடர்ன் பேங்கிங்லயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஸ்வீடன் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, ஸ்வீடிஷ், அவங்களாம் வந்து தன்னைத்தானா வந்து கார்ட் பேமெண்ட்டுக்கும் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கும் தனத்தான மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம இங்க வந்து பேடிஎம், அதுக்கப்புறம் கூகுள் பே இந்த மாதிரி ஆப் இருக்கிற மாதிரி அங்க வந்து ஸ்வீஷன் ஒரு மொபைல் பேமெண்ட் ஆப் இருக்குங்க. அதுதான் வந்து ஸ்வீடன் மேஜர் பேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. இது எப்ப லான்ச் பண்ணப்பட்டது பாத்தீங்கன்னா 2012 லான்ச் பண்ணிருக்காங்க. லான்ச் பண்ண உடனே வந்து ஓவர் 8 மில்லியன் யூசர்ஸ் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் 75% ஆஃப் தி கண்ட்ரி பாப்புலேஷன். இதே மாதிரி ஸ்வீடன்ல இருக்கிற 50% ஆஃப் பேங்க்ஸ் வந்து கேஷை ஹேண்டில் பண்றது இல்லையா. ஏடிஎம்ஸும் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்துல ஷாப் கீப்பர்ஸ் எல்லாம் என்ன ஒட்ட ஆரம்பிச்சாங்க, போஸ்ட் என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேஷ் இஸ் நாட் அக்செப்டட்ன்ற மாதிரி. இப்போ இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குமே, அப்பனா அவங்க என்ன செய்வாங்கன்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டெபிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு வந்து லிட்ரஸி வேணும்ல. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா டிஜிட்டல் லிட்ரஸி ப்ரோக்ராம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ தட் இந்த எஜுகேஷன் கேப்பை வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ஃபில் பண்றதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது. குளோபலி பார்த்தோம்னா ஸ்வீடன் இஸ் தி லீடர் ஆஃப் கேஷ்லெஸ் பேமெண்ட் சொல்லலாம். அதை தவிர்த்து நார்வே, ஃபின்லாந்து, சவுத் கொரியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த கேஷ்லெஸ்ல வரும். ஏன்னா இதுல வந்து less than 5% ஆஃப் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த கண்ட்ரில எல்லாம் நடக்குது. உண்மையிலேயே இந்த ஆன்லைன் பேங்கிங்ல இருந்து மொபைல் வேலட் வரைக்கும் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேமெண்ட்டை வந்து சேஃபர், கன்வீனியன்ட் அண்ட் ஃபாஸ்டராகவும் ஆக்கியிருக்கு. இப்போ இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே நேரத்துல இந்தியாவும் இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா இல்லையான்றது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.